மட்டக்களப்பு மயிலம்பாவளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 ஏக்கர் தோட்டக்காணியும் அதுக்கு ஒப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 பேர்ச், அதாவது 1/2 ஏக்கருக்கு 20 பேர்ச் கூடையும் உறுதிக்காணிகள் தோட்டக்காணிகள் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த காணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓனர் ஒரே ஆள் தான். ஸோ அவர் தான் இந்த காணிகளை வந்து விற்க போகிறார். இந்த காணிகள் நீண்ட கால வரலாற்று கொண்ட பூமிகள், உறுதிக்காணிகள், உங்களுக்கு எந்த விதமான சட்ட சிக்கலுமே இருக்காது. ஸோ மயிலம்பாவளியில் சவுக்கடிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 காணியுமே வந்து காணப்படுது. ஸோ மயிலம்பாவடி சவுக்கடி பீச்சுக்கு பக்கத்தில் இது வந்து இருக்குது. ஸோ இந்த காணிக்கு வர லொக்கேஷனை உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லணும்னு சொன்னால், மயிலம்பாவளி காமாட்சி அம்மன் கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த காமாட்சி அம்மன் கோயில் ரோட்டால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீட்டுக்குமே வந்தீங்கன்னு சொன்னால், இப்போ சமீப காலமாக ஃபேமஸாக இருக்கிற அந்த 108 சிவலிங்கம் இருக்கிற சிவன் கோயிலுக்கு அடுத்ததாக காணப்படுற ஒழுங்கைக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிகள் வந்து காணப்படும். இந்த காணிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டக்காணியாக தான் இப்போ பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது நான் இப்போ நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 பேர்ச் காணியில் வந்து நின்று கொண்டிருக்கேன். இந்த காணிக்குள்ளே 352 மாதுளம் மரங்கள் காணப்படுது. இந்த மாதுளை மரங்கள்லேருந்து அவங்க மாதுளம் பழங்கள் எடுத்து இப்போ ஆல்ரெடி விற்பனையும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ நல்லா அழகாக நாட்டி தண்ணி வசதிகளோட பேணி இருக்காங்க. தண்ணி வசதி என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த 2 காணிக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வசதிகள் காணப்படுது, கரண்ட் வசதியுமே வந்து காணப்படுது. ஸோ இதுக்கு வந்து செப்பரேட்டாக தண்ணி டேங்கில் அமையத்தி அடித்து செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் வசதியுமே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ மாதுளம் கன்றுகள் வந்து பயிற்சியை செய்கிறதால ஸோ அதுக்கு தண்ணி அடிக்கிற மாதிரி அந்த ப்ரே பண்ணுற மாதிரி எல்லாம் செட்டப் எல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற காணி, அதாவது இது வந்து 80 பேர்ச் 1/2 ஏக்கர் காணி. இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 ஏக்கருக்கு ஒரு 20 பேர்ச் கூட, அதாவது 100 பேர்ச். 1/2 ஏக்கர்னு சொன்னால் 80 பேர்ச், 100 பேர்ச்னு சொன்னால் ஒரு 20 பேர்ச் கூட. இந்த காணியில் வந்து காணப்படுற மாதுளங்கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வருட காலங்களாக பராமரிக்கப்பட்டு காய்கள் எடுத்து விற்பனை செய்யப்படுறது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் தண்ணி அடித்து அப்படியே இந்த பழங்கள் எடுத்து விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த காணி, அதாவது அந்த 100 பேர்ச் காணி, 1/2 ஏக்கருக்கு அதிகமாக இருக்கிற காணியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 மாதுளம் கன்றுகள் காணப்படுகிறது, 15 மாங்கன்றுகள் காணப்படுகிறது, 30 தென்னங்கன்றுகள் காணப்படுது. இதுக்கும் அதிகமாக அங்கே வந்து கொய்யா மரம் இருக்கு, தேசி மரம் இருக்கு. இப்படி முழுக்க முழுக்க ஒரு தோட்ட காணியாக வந்து இந்த 2 காணியையுமே வந்து ஒரு ஓனர் பராமரிச்சிருக்கார். இப்போ இந்த காணிகள், இந்த மயிலம்பாவளியில் இந்த தோட்ட காணிகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நீங்களும் உங்களோட பணத்தை வந்து ஒரு அதிகரித்து கொண்டு போகக்கூடிய விடயம். எப்பயும் சொல்லுவாங்க பணத்தை பொண்ணில் போடுங்க இல்லாட்டி மண்ணில் போடுங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் இந்த காணியை வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வேல்யூ எப்பயுமே கூடிக்கொண்டு தான் போகும். நீங்கள் உங்களோட பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்யணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த தோட்டக்காணியில் வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம். அப்படி இல்லை எங்களுக்கு தோட்டம் செய்ய விருப்பம், நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவைன்னு சொன்னாலும் இந்த காணியை நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், இங்கே 2 காணியை பற்றி நான் கதைச்சி கொண்டிருக்கேன். இந்த 2 காணியையும் நீங்கள் தனித்தனியாகவும் வேண்டலாம், அல்லது இது 2ஐயும் நீங்கள் ஒண்டா வேண்ட போகிறீங்கன்னாலும் வேண்டலாம். இன்னும் ஒரு வசதி செஞ்சு தராங்க. நீங்கள் 20 பேர்ச் 30 பேர்ச்சாக பிரித்து வேண்ட போகிறீங்கன்னாலும் வேண்டலாம். உங்களுக்கான பெரிய ரோட் வந்து 2க்குமே பொதுவாக காணப்படுது. மயிலம்பாவளியில் இருக்கிற வீடியோவில் காணப்படுற காணிகளை நீங்கள் சொந்தமாக்கணும் என்று சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்தவித இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாக நீங்கள் ஓனர்ஸோட கதைச்சி இந்த காணிகளை உங்களோட சொந்தமாக்கி கொள்ளலாம்.